1955 வந்த டூ கேட்ச் ஏ தீஃப் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஆல்பர்ட் கிட்சாக். அவர் தான் அந்த படத்தோட டைரக்டர். சரி, இந்த படத்தை பத்தி ஏன் நம்ம இப்போ பேசுறோம்னா 1955லயே இப்படி ஒரு படமா, அப்படி ஒரு மேக்கிங் இருக்கும் இந்த படத்துல. இன்னைக்கு இருக்கிற மேக்கிங்கே சவால் விடுற மாதிரி இருக்கும் அந்த படம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ ஜான் அவர் வந்து ஒரு பழைய திருடன். நகைகளை வந்து திருடுறவர், வீடு புகுந்து நகைகளை வந்து திருடுறவர். இவருக்கு இன்னொரு பேர் உண்டு, கேட். அப்படின்னா இவர் வந்து பூனை மாதிரி கூரைகளில் போயிட்டு பூனை மாதிரி பதுங்கி போய் சத்தமே இல்லாம திருடிடுவார். இதுதான் இவரோட ஸ்டைல். இந்த ஸ்டைல்ல இப்போ வந்து திருட்டு போயிட்டு இருக்கு. முக்கியமா பெரிய பெரிய பணக்காரங்க, அந்த பணக்காரங்க வீட்டுல உள்ள பெண்கள் நகைகளை வந்து திருடு வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த திருட்டோட ஸ்டைல் வந்து ஜான், அதாவது படத்தோட ஹீரோ ஸ்டைல்ல திருட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ஜானை தேடி வரும். ஆனா ஜான் வந்து ரொம்ப நாளா வந்து இந்த திருட்டெல்லாம் விட்டுட்டு ஒரு இடத்துல தனியா ஒரு அமைதியா போயிட்டு ஒரு இடத்துல ஒரு வீட்டுல ஒரு தோட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த திருட்டெல்லாம் உண்மையில அவர் விட்டுருவாரு. ஆனா இவர் ஸ்டைல திருட்டு போனதுனால ஜான் தான் திருடா அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து இவரை வந்து நெருங்கும். இப்போ இவர் வந்து நான் வந்து திருடல அப்படின்னு எவ்வளவோ சொல்லுவாரு, கேட்க மாட்டாங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்ல என்னன்னா, ஜான் இப்ப இருக்கிறது வந்து ஒரு விதவை. அவங்க வீட்டுல தான் இருப்பாரு. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு தான் அந்த படத்தோட ஹீரோயின். இப்போ அந்த 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 அம்மாவுக்கும் இவர் மேல ஒரு சந்தேகம் இருக்கும். ஒருவேளை இவர் தான் திருடி இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் வந்து இவர் கூட பழகும், பேசும், எல்லாமே பண்ணும். அவங்களுக்கும் ஒரு டவுட் இருக்கும், ஒருவேளை திரும்பவும் இவர் தான் திருடுறாரோ அப்படின்னு. ஆனா இவர் திருடி இருக்க மாட்டாரு. இப்போ படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு திருட்டு போன உடனே நேரா இவங்க ஹீரோயின் வீட்டுல வந்தா, ஹீரோயின் வீட்டுல தான் அந்த ஹீரோ ஜான் இருப்பாரு. அவர்கிட்ட வந்து விசாரிப்பாங்க. இந்த மாதிரி உங்களை விசாரிக்கணும், நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க அப்படின்னு உடனே, இருங்க ஒரு நிமிஷம் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட ஒரு ரூமுக்குள்ள போவாரு. ரூமுக்குள்ள போய் கதவை பூட்டிப்பாரு. இப்போ போலீஸ் எல்லாம் மெதுவா போயிட்டு அந்த கதவு பக்கத்துல போயிட்டு நிப்பாங்க. டப்புன்னு உள்ள இருந்து ஒரு துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்கும். டக்குன்னு கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா அவர் அங்க இருக்க மாட்டாரு. இப்போ கீழே அந்த வீட்டு மாடியில தான் இந்த சம்பவம் நடக்கும். கீழே வந்து திடீர்னு ஒரு கார் வந்து எடுத்துட்டு வேகமா வந்து கிளம்பி போற மாதிரி ஒரு சவுண்ட் வரும். அப்போ காரை எடுத்துட்டு ஜான் தான் தப்பிச்சு, ஹீரோ தான் தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த போலீஸும் அந்த காரை வந்து துரத்தும். இந்த ஷாட்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு ஒயிட்ல வந்து ஒரு டாப் ஆங்கிள் அந்த ஷாட் வச்சிருப்பாங்க. அந்த ஹில்ஸ், அந்த ஏரியா வந்து ஹில்ஸ். அந்த ஹில்ஸ்ல வந்து அப்படியே ரோடு வந்து அப்படியே ஒரு எஸ் மாதிரி இருக்கும். அந்த ரோட்ல வந்து அந்த கார் போறது, பின்னாடி வந்து இந்த போலீஸ்கார் துரத்துறத அப்படியே வந்து காமிச்சுப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ போலீஸ் வந்து அந்த காரை துரத்தி ஒரு இடத்துல போய் அந்த காரை கிராஸ் பண்ணும்போது தான் தெரியும், இந்த வீட்டுல இருந்துச்சுல்ல ஒரு அம்மா, ஒரு வயசானவங்க, அவங்க தான் அந்த காரை ஓட்டிட்டு போவாங்க. போலீஸ் ஏமாந்துருவாங்க. அப்போ ஜான் எங்க, ஹீரோ எங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே இந்த வீட்டுல கட் பண்ணா அந்த வீட்டுல பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி, கேட்டு முன்னாடி வந்து ரொம்ப கேஷுவலா நின்றுட்டு இருப்பாரு. ஏன்னா அங்க எந்த போலீஸும் இருக்காது. இப்போ திரும்ப போலீஸ் வந்து இங்க ஜானை தேடி வரும்போது ஜான் என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோ ஒரு பஸ் ஒன்று வரும். பஸ்ல வந்து டக்குன்னு போய் ஏறிடுவாரு, ஏறி தப்பிச்சிருவாரு. பஸ்ல நேரா ஏறி பின்னாடி சீட்ல போய் உட்காருவாரு. அப்போ பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரட் வந்து ஒரு பெரிய ஒரு கூண்டு வச்சிருக்கும். அதுக்குள்ள வந்து ஒரு பறவை இருக்கும். அந்த பறவை அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கத்துல ஒரு கேரக்டர் உட்கார்ந்துருக்கும். இதுதான் அந்த படத்தோட டைரக்டர் ஆல்பிரட் பிச்சாக். அவர் தான் அங்க உட்காந்துருப்பாரு. அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி சைலண்டா உட்காந்துருப்பாரு. என்ன அப்படின்னா, அப்படி ஒரு குறும்புத்தனம் வந்து அவர் பண்ணுவாரு. அவர் படங்கள்ல வந்து இந்த மாதிரி என்ன பண்ணுவாரோ அதை வந்து அவரு லைவாவும் பண்ணியிருக்காரு. இந்த இது பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் காமெடியா இருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு சீன்ல என்ன ஆகும்னா, போலீஸ் இதே மாதிரி ஹீரோயினும் இந்த ஜான் ஹீரோவும் கார்ல போகும்போது போலீஸ் வந்து பின்னாடி துரத்தும். துரத்தும் போது இந்த ஹீரோ வந்து அந்த ஹீரோயின் கிட்ட சொல்லுவாரு, கொஞ்சம் வேகமா போ, பின்னாடி வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்ன. அந்த ஷாட்லாம் செம சூப்பரா இருக்கும். அவ்வளோ ஸ்பீடா அதே ஹில்ஸ்ல தான் அந்த ஹீரோயின் தான் வண்டி ஓட்டும். வேற லெவல்ல இருக்கும். பிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் அவங்க போலீஸ்கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடும். இவங்க தப்பிச்சிருவாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது கடைசியா வந்து இந்த யார் தான் திருடன் அப்படின்னு சொல்லி இந்த ஜான் வந்து இறங்கி தேட ஆரம்பிக்கும்போது கண்டுபிடிக்க முடியாது. படம் வந்து 1:46, 1:40 தான் அந்த திருடன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸே ஓபன் பண்ணுவாங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அந்த சஸ்பென்ஸே வந்து இருக்கும். அதே மாதிரி இவர் வந்து ஹீரோயின் இல்லாம இன்னொரு பொண்ணும் அப்பப்போ வந்து இந்த ஜான் கிட்ட வந்து பேசிட்டு டீஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும். அது யாரு அப்படின்னா, ஜான் கூட வந்து ஹீரோ கூட வந்து திருடின பழைய தொழில் நண்பர் அவரு. அவரும் ஒரு திருடன். அவரோட பொண்ணு தான் அது. இப்போ
இந்த திருடனை மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கும். 1:40 வரைக்கும் ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கும். யார் தான் அந்த திருடன்? ஆனா இவர் திருட மாட்டாரு. போலீஸும் இவரை தேடிக்கிட்டே இருக்கும். இவர் ஓடிக்கிட்டே இருப்பாரு. சரி, இப்ப கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட 1:30 கிட்ட வந்துரும். கிளைமேக்ஸ் என்னன்னா, அங்க வந்து ஒரு பிரான்ஸ்ல தான் அந்த கதை நடக்கும். ஒரு பட்டாசு திருவிழான்னு நடக்கும் அங்க. அப்போ அந்த ஊர்ல இருக்கிற அது ஒரு கடற்கரை ஓரம் உள்ள ஒரு நகரம். அப்போ அந்த பட்டாசு திருவிழாவுக்கு எல்லா பணக்காரங்களும் வந்து ஒண்ணா கூடுவாங்க. ஒரு பெரிய பார்ட்டி நடக்கும். அந்த பணக்கார பெண்கள் வந்து அவங்க வீட்டுல இருக்க மொத்த நகையும் போட்டுட்டு வருவாங்க. அந்த ஒரு ஒரு பார்ட்டி மாதிரி நடக்கும். அங்க எல்லாம் சரக்கு, சாப்பாடு பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கும். ஹீரோ மட்டும் பதுங்கி இருப்பாரு. ஏன்னா எப்படியும் இந்த திருடன் வந்து இந்த இடத்துக்கு வந்து வருவான். ஏன்னா இங்க எல்லா நகையும் எல்லா பெண்களும் இங்க வராங்க. ஏன்னா அந்த திருடன் வந்து இந்த நகையத்தான் வந்து பெண்களோட நகையத்தான் அவன் திருடுறான். அதுவும் நம்ம ஸ்டைல்ல திருடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒளிஞ்சிருப்பாரு. என்று எப்படியாவது மேக்சிமம் இவரு ஸ்டைல்ல தானே அந்த திருடன் வந்து திருடுறான். கூரை மேல பூனை மாதிரி போய் தானே திருடுறான். அதனால கூரை மேல இருப்பாரு. இந்த கூரை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 மாடி ஹைட்ல இருக்கும். அது வந்து ஒரு பழைய காலத்து ஒரு அரண்மனை. அதோட மேல இருப்பாரு, ஒளிஞ்சிருப்பாரு. இப்ப கீழ வந்து பார்ட்டி, சரக்கு, டான்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கும். ஹீரோயின் கூட இன்னொருத்தர் கூட ஒரு பெரியவர் இருப்பாரு. அவரு கூட கூட டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும். எப்படின்னா ஹீரோயினும் இதுக்கு இந்த ஹீரோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். நீ எப்படியாவது அந்த திருடனை இன்னைக்கு பிடிச்சிரு. திருடனை பிடிச்சேன்னா நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல லவ்ங்கிற மாதிரி விஷயம்லாம் போயிட்டு இருக்கும். இப்போ ஒளிஞ்சிருப்பாரு. கிட்டத்தட்ட அந்த பார்ட்டி முடியிற அதாவது காலையில ஒரு 4 மணி அந்த மாதிரி டைம் வந்து நெருங்கிடும். நிறைய பேர் மட்டையாயிருவாங்க, சரக்கு அடிச்சுட்டு நிறைய பேர் வீட்டுக்கே போயிடுவாங்க. ஹீரோயினும் அந்த பெரியவர் மட்டும் அவங்க மட்டும் டான்ஸ் ஆடிருப்பாங்க. எதுக்குன்னா ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி எப்படியா அந்த ஹீரோ வந்து திருடன் இன்னைக்கு பிடிச்சிருவான். நம்ம வந்து கம்பெனி கொடுக்குன்னு சொல்லி அந்த பார்ட்டியை முடிய விடாம இருக்கிறதுக்காக அந்த பெரியவர் கூட டான்ஸ் ஆடிட்டே இருக்கும். இப்ப அங்க போலீஸும் இருக்கும். எப்படியும் வந்து ஜானை வந்து இன்னைக்கு பிடிச்சிடலாம்னு போலீஸோட ஐடியா இருக்கும். ஜான் வந்து மேல எங்க இருப்பார். இப்ப கிட்டத்தட்ட பார்ட்டியே முடியிற கண்டிஷன்ல கிளம்பலான்ட்டு அப்படி எந்திக்கும் போது ஒரு சவுண்ட் கேட்கும். திரும்பி பார்த்தா திருடன் வந்துருவான். அதே மாதிரி ஃபுல்லா மாஸ்க் எல்லாம் போட்டு அப்படியே போன மாதிரி போகும்போது இவரு போய் பிடிக்க போவார். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஸ்ட்ரகிள்லாம் நடக்கும். இப்போ ஸ்ட்ரகுள்ல வந்து இவர் டக்குன்னு அந்த மாஸ்க பிடிச்சி அந்த ஃபேஸ்ல இருக்க மாஸ்க வந்து கழட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியும். இது வந்து படம் வந்து 1:46 1:45 நிமிஷம் தான் இந்த சீனே வந்து நடக்கும். முகத்தை காமிச்சா யாரு அப்படின்னு பார்த்தா, இவரோட ஃப்ரெண்டு பழைய திருடன் இருக்கான்ல, அவரோட பொண்ணு தான். அந்த திருடன் கிடையாது, திருடி. இப்போ ஷாக் ஆயிடுவாரு. "நீயா? ஏன் இப்படி பண்ண?" அப்படின்னா, "நான் உன் மேல வந்து இன்ஸ்பயர்ல பண்ணேன். நீ பண்ற அந்த ஸ்டைலு, பூனை மாரி போய் திருடுறன், இந்த ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் இத வந்து உன் ஸ்டைல பிடிச்சு பண்ணேன்." அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். இந்த கான்செப்ட்ல நெறைய படம், தமிழ் படம் கூட ஒரே சாயல்ல மேக்ஸிமம் சைக்கோ கதைகள்ல இந்த கான்செப்ட், இந்த ஸ்டைல வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இது வந்து அவர் அப்பவே இதுக்கு வந்து ஒரு விதைய போட்டாரு. என்ன அப்படின்னா, ஒரு பேட்டர்ன்ல கொலை நடக்கும். அதே பேட்டர்ன்ல இன்னொருத்தன் வந்து கொலை பண்ணுவான். ஒரு பேட்டர்ன்ல வந்து திருட்டு நடக்கும். அதே பேட்டர்ன்ல இந்த பொண்ணு வந்து திருடியிருப்பா. இது முதல்ல போட்டது தான் ஆல்பிரட் ஹிட்ச்காக். அந்த டைரக்டர் போட்ட விதை தான் இது. சரி, இப்போ இந்த பொண்ணு தான் திருடி அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே போலீஸ் வந்து என்ன ஆகும்னா சுட ஆரம்பிச்சிடும். மேல சுட ஆரம்பிச்ச உடனே இப்ப 2 பேரும் ஓடும்போது அந்த பொண்ணு வந்து வலிக்கு கீழே விழ போகும். அந்த ஜான் ஹீரோ போய் பிடிச்சிருவாரு. கீழே விழுந்தா கீழே வந்து போலீஸ் வந்து எறும்பு மாதிரி தெரிவாங்க. அப்ப இந்த பொண்ணு கீழே விழுந்துச்சுன்னா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. அவ்வளவு ஹைட்டு. ஒத்த கையில அந்த பொண்ணை பிடிச்சிருப்பாரு. அப்பதான் கேட்பாரு, "நீ ஏன் இப்படி பண்ண?" அப்போ அவன் ஸ்டைல் எனக்கு பிடிச்சது. எனக்கு அதுல இது அதனால இப்படி பேசி இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்லும், "என்னைய வந்து தூக்கிடு, என்னைய காப்பாத்திடு. இல்லைன்னா உன்னை கொன்றுவேன்" அப்படின்னு சொல்லும். அது காமெடியா இருக்கும். ஏன்னா அதுவே உயிருக்கு தொங்கிட்டு இருக்கும். அதுவும் பல உயரத்துல தொங்கிட்டு இருக்கும். அது சொல்லும், "என்னை விட்டுறாத, விட்டேன்னா உன்னை கொன்றுவேன்" அப்படின்னு சொல்லும். அப்ப இவர் வந்து ஏன்னா ஃப்ரெண்டோட பொண்ணு காப்பாத்தி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி தூக்கி காப்பாத்தி விட்டாரு. போலீஸ் விட ஆரம்பிக்கும். இப்ப அந்த பொண்ணு வந்து போலீஸ்ல இருந்து தப்பிச்சு படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஜானை எப்படி போலீஸ் கார்ல துரத்துச்சோ அதே மாதிரி இந்த பொண்ணை வந்து போலீஸ் துரத்த ஆரம்பிக்கும். அங்கேயே முடிச்சிருவாங்க. என்னன்னா இவ்வளவு நாளா ஜானை துரத்திட்டு இருந்துச்சு போலீஸ். இப்ப அந்த பொண்ணை துரத்த போகுது. பொண்ணை பிடிக்கல மாட்டாங்க, துரத்த ஆரம்பிப்பாங்க. அதோட முடிச்சிருவாங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோ வந்து ஹீரோயின் கூட ஒன்னா சேர்ந்துருவார். இதோட இந்த படத்தை வந்து இங்க படம் முடியுது. என்ன அப்படின்னா இது வந்து 1955 வந்த படம் மாதிரி இருக்காது. இன்னைக்கு பாக்குற மாதிரி அவ்வளவு மேக்கிங், அவ்வளவு ஸ்டைலிஷ் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்காகத்தான் நான் இந்த படத்தை இன்னைக்கு ரிவ்யூ போட்டேன். இந்த படத்தை பாருங்க. யூடியூப்ல இருக்கு. கூகுள்லயும் வந்து இந்த படம் இருக்கு. நன்றி, வணக்கம்.